பாஜக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இருவரும் பழுத்த அரசியல்வாதிகள் என்பதால் நிலைப்பாட்டை மாற்றுவது இருவருக்கும் கைவந்த கலை என்று ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், பாஜகவுக்கு அடக்கம் வேண்டும் என்பதை தேர்தல் முடிவுகள் அறிவுறுத்துவதாக தெரிவித்தார். சர்வாதிகாரியாக செயல்பட்ட மோடிக்கு கூட்டணி அரசு நடத்திய பழக்கமில்லை என்றார். காலத்தின் கட்டாயத்தால் மோடிக்கு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ப. சிதம்பரம், பாஜக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இருவரும் பழுத்த அரசியல்வாதிகள் என்பதால் நிலைப்பாட்டை மாற்றுவது இருவருக்கும் கைவந்த கலை என்று தெரிவித்தார். 300 தாண்டி விட்டோம் என்று பெருமைப்பட்டுக் கொண்டார். அந்த 400 கிடைக்கல, 370 கிடைக்கல, பழைய 303 கிடைக்கல, 240 தான் கிடைச்சது. 240 என்றால் அவர்களுக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு இன்னும் அடக்கம் வேண்டும் என்று மக்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடக்கம் காரணமாக அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் திணிக்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களுக்கு யாரையும் தனக்கு சமமாக நடத்தி பழக்கம் இல்லை. ஒரு கூட்டணி அரசை நடத்தி அவருக்கு பழக்கமே கிடையாது, அனுபவமே கிடையாது. 10-12 ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது ஏறத்தாழ அவர் சர்வாதிகாரி தான். இந்த 10 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக இருந்தபோது ஏறத்தாழ சர்வாதிகாரி தான். காலப்போக்கில் முழு சர்வாதிகாரி தான். அமைச்சர்களை கலந்து ஒரு முடிவெடுத்ததாக எனக்கு பல அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. அவர் சொல்லுவார், நாங்கள் செயல்படுத்தோம்னு சொல்லுவாங்க. இப்போ அவர்கள் 2 முக்கிய தலைவர்கள் மற்ற சிறிய கட்சிகளுடைய தலைவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டியிருக்கு. ஒன்று திரு நிதிஷ்குமார் அவர்கள், ஒன்று திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். இருவரும் முதலமைச்சர்களாக இருந்த அனுபவம் இருக்கிறது. பழுத்த அரசியல்வாதிகள், கெட்டிக்கார அரசியல்வாதிகள். எந்த நேரத்தில் எந்த நிலையை எடுப்பது என்பது அவர்களுக்கு கைவந்த கலை.